வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசன் பேசுகிறேன். ஓம் தத்புசட் வக்கரதுண்டம் தன்னோர் வித்யை பிரசோதயாத். ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளோம் கம் கணபதியாய நமः. ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதேச குரு சுக்கிர சனிப்பச்ச ராகவ கேதவ நமः. ஓம் ஸ்ரீம் க்ளீம் பஞ்சபூத விஸ்வேஸ்ய மங்களகு பஞ்சபூத விஸ்வேஸ்ய ஓம் லங்கவங்கு பஞ்சபூத விஸ்வேஸ்யம் நங்கவங்கு பஞ்சபூத விஸ்வேஸ்ய ஸ்வாகா. 9 நவகிரகங்கள் 5 பஞ்சபூதத்தினோட அனுகிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியவர்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் முருகப்பெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணுறோம். ஓம் சரவண பவாய நமக. முருகா. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா, கேது பகவான் கன்னியா லக்னத்திற்கு கேது பகவான் நின்ற ஸ்தான பலன்கள் என்ன அப்படின்னு ஜென்ரலாக பார்க்க போகிறோம். கேதுவை பற்றி சொல்லணும்னா, கேது வந்து பார்த்தோம்னா ஞானக்காரகன், மோட்சக்காரகன். ஓகேங்களா? அம்மா வழி தாத்தா பாட்டியை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிரகம். ஓகேங்களா? இவரோட அதிதேவதை விநாயகர் பெருமான். ஓகேங்களா? இவருக்கு உண்டான ஸ்தலங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய ஸ்தலங்கள் இருக்குது. பரிகார ஸ்தலங்கள் கும்பகோணம் மாவட்டத்தில் கேது கீழ்பெரும்பள்ளம், காலஸ்திரி, மன்னர் சாலா, கொடுமுடி, அப்புறம் பார்த்தோம்னா பாம்பு மைக்காடு, இந்த மாதிரி ஸ்தலங்கள் எல்லாம் போயிட்டு முறையான வழிபாடுகள் வச்சுக்கும் போது கேது பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கமெல்லாம் குறைந்து நன்மைகள் அதிகமாக நடக்கும். இவர் வந்து ஜாதகத்தில் 7 வருட காலங்கள் இவருடைய திசாபுத்தி கால திசை நடக்கக்கூடிய ஒரு காலம். அதுபோல இவருடைய எந்த திசை நடந்தாலும் இவருடைய புத்தி காலங்கள்ல எல்லாம் நான் இப்போ சொன்ன இந்த கோயில்கள் எல்லாம் போயிட்டு முறையான சிறப்பான வழிபாடுகள் நம்ம வச்சுட்டோம்னா நன்மைகள் அதிகமாக நடக்கும். தீமைகள் குறைந்து நன்மைகள் அதிகமாக நடக்கும். இவர் வந்து பார்த்தோம்னா கன்னியா லக்னத்துக்கு லக்னத்திலேயே இருக்கும்போது, இப்போ நிறைய பேர் என்னுடைய வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பார்த்து முடிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நான் சொல்லக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கும் பயன்படும், மற்றவர்களுக்கும் பயன்படும். ஓகேங்களா? இப்போ கன்னியா லக்னத்துக்குள்ள கேது பகவான் வந்து கன்னியா லக்னத்திலேயே இருக்கிறப்ப ஜென்ம கேதுவாக இருந்து கொஞ்சம் அலைச்சல், திரிச்சல், காரிய வெற்றி, காரிய தாமதங்கள் எல்லாம் ஏற்படுவார். காரிய வெற்றியில் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை எல்லாம் ஏற்படுத்துவார். லக்னத்தில் கேது அமரும் போதே பொதுவாக இன்னொரு விஷயம், புதனோட வீட்டில் கேது இருக்கிறப்ப அந்த அளவுக்கு கஷ்டங்கள் படுத்துவதில்லை. ஏன்னா பிரதான நண்பனாக புதன் இருக்கிறதுனால அந்த அளவுக்கு கஷ்டங்கள் படுத்துவதில்லை. இருந்த போதிலும் லக்னத்திலேயே இவர் அமரும் போது குரு பார்வை பெற்று அமைச்சிட்டாருன்னா நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராகு கேது லக்னத்தில் இருக்கப்ப ராகு கேது பரிகார பூஜைகள் நம்ம செஞ்சுக்கணும். நான் சொன்ன ஸ்தலங்கள் எல்லாம் போயிட்டு வழிபாடுகள் வச்சுட்டிங்கன்னா மிக அற்புதமான நற்பலன்கள் நடக்கும். மெயினாக புதனோட வீட்டில் இருக்கும்போது பெருமாள் வழிபாடுகளும் மெயினாக வச்சுக்கணும். திருச்சி ரங்கநாதர் வழிபாடு, ஸ்ரீரங்க வழிபாடு, அப்புறம் பார்த்தோம்னா குருவாயூரப்பன் தரிசனம், இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணிட்டோம்னா கேதுவோட தாக்கத்திலிருந்து நாம் முற்றிலும் விடுதலை பெறலாம். நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும் ஜாதகத்தில். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம்னா சுக்கிரன் 2ஆம் இடம் துலாத்தில் வந்து பார்த்தோம்னா கேது பகவான் அமரும் போது குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள், கல்வியில் தடை தாமதங்கள் இதெல்லாம் ஏற்படும். ஃபேர் மூலமாக கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை சண்டை சச்சரவு ஏற்படும். அது களத்திர காரணமாக சுக்கிரன் வீட்டில் கேது இருக்கும்போது இந்த மாதிரி நமக்கு நிறைய பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும். அதுக்கு வந்து பார்த்தோம்னா கஞ்சனூர் சுக்கிரன் வழிபாடு வச்சுக்கிறதும் கேது கீழ்பெரும்பல வழிபாடுகள் வச்சுக்கிறதும் ஒரு நற்பலன்களும் விதியாக தரும். இது என்ன பண்ண 2ஆம் இடத்துல இருக்கும்போது என்னன்னா கல்வியில் பிரேக்கப் ஆகும், கல்வியில் தடை தாமதங்கள் ஏற்படும், பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும். அதனால அந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை பெறுவதற்கு நான் சொன்ன வழிபாடுகளை நீங்கள் வச்சுக்கணும். அடுத்தது 3ஆம் இடம் தைரிய வீதி வெற்றி ஸ்தானம் செவ்வாயோட வீடு விருச்சிகத்தில் இருக்கிறப்போ நற்பலன்கள் மிகுதியாக நடக்காது. பகை வீடாக இருந்தாலும் கூட ஸ்தான பலத்தின் அடிப்படையில் கேது வந்து 3, 6, 11 இருக்கும்போது நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம்னா 4ஆம் இடம் சுகஸ்தானம், வீடு வாசல் சொத்து சுகம் வண்டி வாகனங்கள் சொல்லக்கூடிய இடத்துல அங்கே இருக்கும்போது கேது எந்த இடத்துல நிற்கிறாரோ, எந்திர திரிகோணங்களில் கேது நிற்கும் போது கடுமையான தோஷங்களை ஏற்படுத்த வல்லமை. அந்த ஸ்தானத்தை அவர் கெடுக்க ஆரம்பிப்பார். அப்புறம் தாயாருக்கு உடல் உபாதைகள், உடல் பிடிகள் ஏற்படும், வண்டி வாகனங்களில் செலவுகள் அதிகமாக ஏற்படும், வீடு வாசல் சொத்து அமையாத நிலையை ஏற்படுத்தி கொடுப்பார். அமைஞ்சாலும் அது போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். இந்த மாதிரி எல்லாம் கெடுபலன்கள் அதிகமாக நடக்கும். அதுக்கு வந்து பார்த்தோம்னா குரு வழிபாடு வச்சுக்கிறது, ஆலங்குடி போயிட்டு குருவுக்கு வந்து 24 விளக்கேற்றி அர்ச்சனை பண்ணுறது, கேது கீழ்பெரும்பலம் ஸ்தலத்தில் போயிட்டு 7 விளக்கேற்றி அர்ச்சனை பண்ணுறது, முறையான வழிபாடுகள் வச்சுக்கிறது வந்து நற்பலன்களை மிகுதியாக செய்யும். ஓகேங்களா? அடுத்து 5ஆம் இடம் சனீஸ்வர பகவானோட வீடு. இங்கே வந்து பார்த்தோம்னா கேது அந்த இடத்துல இருக்கும்போது புத்திர தோஷத்தை ஏற்படுத்துவார். புத்திர தோஷத்தை ஏற்படுத்தும் போது அதுக்குண்டான வழிபாடுகள் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் வழிபாட்டை வச்சுக்கிறது. ஓகேங்களா? குலதெய்வத்தினோட ஒரு அனுகிரகம் கிடைக்காத நிலையை கூட 5ஆம் இடத்துல கேது இருக்கும்போது ஏற்படுவார். அப்போ குலதெய்வத்தினோட வழிபாடுகள் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியம். 5ஆம் இடத்துல கேது இருக்கிறப்ப
அதுக்குண்டான முறையான வழிபாடுகள் வச்சுக்கிட்டோம்னா நற்பலன்கள் மீதியாக நடக்கும். ஓகேங்களா. திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் வழிபாடு, அப்புறம் வந்து சர்ப்பஸ்தலங்கள், நான் சொன்ன சர்ப்பஸ்தலங்கள் கூடிமுடி, காலஸ்திரி, பாவமேற்காடு, மன்னர்ஷாலா, இந்த ஸ்தலங்கள் எல்லாம் போயிட்டு முறையான வழிபாடுகள் வச்சுட்டோம்னா அந்த திசாபுத்தி வரும் காலங்களில் போய் பண்ணிட்டீங்கன்னா நற்பலன்கள் மீதியாக நடக்கும். அடுத்து 6ஆம் இடம் கும்பத்தில் வந்து பார்த்தோன்னா கேது பகவான் அமரும் போது, ஜாதகத்தில் கும்பத்தில் அமரும் போது நன்மைகள் அதிகமாக நடக்கும். ஓகேங்களா. கேது வந்து கெட்ட ஸ்தானம் ஏறி நின்றால் கிட்டிடும் ராஜயோகங்கிற அமைப்பில் கேது பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கும்போது நற்பலன்கள் மிகுதியாகவே நடக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா. ஜாதகத்தில் வந்து சனி கேது வந்து கேந்திர திரிகோணங்களில் சேர்ந்துக்கும் போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது 7ஆம் இடம் 7ஆம் இடத்துல மனைவி ஸ்தானம், கணவன் ஸ்தானம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர் சொல்லக்கூடிய இடம், பிஸ்னஸ் பார்ட்னர்கள் சொல்லக்கூடிய ஒரு பார்ட்னருங்கிற இடத்த சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துல வந்து கேது அமரும் போது பார்த்தோம்னா அந்த இடத்த கெடுக்க ஆரம்பிப்பார். மனைவின் மூலமாக பிரச்சனை, சண்டை சச்சரவு போராட்டம், கணவன் மூலமாக பிரச்சனை, சண்டை சச்சரவு போராட்டம், பிஸ்னஸ் பார்ட்னர் மூலமாக பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுறது, தொழிலில் வந்து தடை தாமதங்கள் ஏற்படுறது. ஓகேங்களா. டைவர்ஸ் வரையிலும் கொண்டு போய் விடுறது, பிரேக்கப் ஆகிறது, இந்த மாதிரி அந்த திசாபுத்தி காலத்தில் இதெல்லாம் நடக்கும். ஓகேங்களா. அதனால அதுக்குண்டான வழிபாடுகள் முறையாக நம்ம செஞ்சுக்கணும். ஆலக்குடி குரு வழிபாடையும் சர்ப்பசாமி வழிபாடுகளையும் வச்சுட்டோம்னா அந்த பிரச்சனைகள் இல்லாத அளவு பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்தோம்னா 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவான் அமரும் போது ஆயுள் தோஷத்தை ஏற்படுத்துவார். ஓகேங்களா. அங்கே 8ஆம் இடத்துல வந்து சனி கேது சேர்ந்திருந்தாங்கன்னா 100% கன்னியா லக்னத்திற்கு 8ஆம் இடத்துல சனி கேது சேர்ந்திருந்தா மத்திய ஆயுளை கொடுக்க வல்லது. அது செவ்வாயோட புஷனை பார்த்து பலன்கள் மாறுபடும். செவ்வாய் அந்த நின்ற சனி கேது அந்த இடத்துல சேர்ந்து நின்று அந்த ஸ்தானாதிபதி நல்ல பொசிஷன் இருந்துட்டா பிரச்சனை இல்லை, அந்த குரூப் பார்வை பெற்று இருந்துட்டா பிரச்சனை இல்லை. இல்லைன்ட்டு ஆயுள் தோஷத்தை ஏற்படுத்துவார். அதுக்குண்டான வழிபாடுகள் நம்ம செஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஒரு முறையான வழிபாடுகள் வச்சுக்கணும். முருகப்பெருமான் வழிபாடு, திருச்செந்தூர் முருகன் வழிபாடு வச்சுக்கிறது, கணபதி வழிபாடு வச்சுக்கிறது, சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு கணபதிக்கு போய் அருகம்புல் மாலை சாக்கி அர்ச்சனை பண்ணுறது, இதெல்லாம் நற்பலன்களை மீதியாக தரும். 8ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு அப்படின்ட்டா அவர் யாரோட சேர்ந்து இருக்கிறார், எந்த பொசிஷன் இருக்கிறார், யாரோட பார்வை பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறத பொறுத்து பலன்கள் மாறுபடும். ஓகேங்களா. அடுத்து 9ஆம் இடம் பாகிஸ்தானம் சுக்கரனோட வீட்டில் அமரும் போது காதல் உணர்வுகள் அதிகமாகிடும். அதன் மூலமாக அவமானங்கள், அசிங்கங்கள் எல்லாம் ஏற்படும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கேது வந்து எதையும் ஒரு நம்மளுக்கு கிடைக்காத பொருள் மேலே, கிடைக்காத ஒரு இதன் மேலே பற்றுகள், பாசங்கள் அதிகமாக ஏற்படுத்தி அது மூலமாக நம்ம அலைய வச்சு நம்மளை வந்து அவமானங்கள், அசிங்கப்படக்கூடிய ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்துவார். ஓகேங்களா. கேந்திர திரிகோணங்களில் கேது அமரும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 3, 6, 11 இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேங்களா. அதை மைண்டில் வச்சுக்கணும். 9ஆம் இடத்துல கேது இருக்கிறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்தது பார்த்தோம்னா 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில், ஜீவன் ஸ்தானத்தில் புதனோட வீட்டில் கேது இருக்கிறப்போ தொழிலில் நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். தொழில் நிறைய போராட்டங்கள் ஏற்படும். ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்களை கொடுத்து பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். புதன் வந்து மகாவிஷ்ணு வழிபாடு வச்சுக்கணும், ஸ்ரீரங்க வழிபாடு வச்சுக்கணும், குருவாயூரப்பன் தரிசனம் வழிபாடு வச்சுக்கணும். பக்கத்தில் இருக்கிற மகாவிஷ்ணு டெம்பிள் எல்லாம் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் போய் வழிபாடுகள் வைக்கும்போது அந்த கேதுவோட தாக்கத்திலிருந்து நம்ம வந்து தப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா. நன்மைகள் அதிகமாக ஏற்படும். அதாவது 11ஆம் இடம் கடகத்தில் சந்திரனோட வீட்டில் கேது இருக்கிறப்ப நற்பலன்கள் மீதியாக நடக்குது. ஸ்தானபலம் கேதுவுக்கு எப்பவுமே 11ஆம் இடத்துல எந்த கிரகங்கள் நின்றாலும் நன்மைங்கிற ஒரு காரணத்தின் அடிப்படையில் கேது வந்து அந்த இடத்துல நிற்கும்போது அற்புதமான நற்பலன்கள் மீதியாக நடக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து 12ஆம், ஆனால் 11ஆம் இடம் சந்திரனோட வீடாக இருக்கிறதுனால பிதிர்தோஷம், மதுர்தோஷங்கள் ஏற்படும். மதுர்தோஷம் ஏற்படும். அதுக்குண்டான ராமேஸ்வரம், காசி, கயா இந்த ஸ்தலங்கள் எல்லாம் போயிட்டு வழிபாடு செஞ்சுக்கணும். சந்திரனோட கேது சேர்றது, அது சந்திரனோட வீட்டில் கேது அமர்றது, இதெல்லாம் வந்து பிதிர்தோஷத்தை ஏற்படுத்தும். அதுக்குண்டான வழிபாடுகள் முறையை நம்ம செஞ்சுக்கணும். அதே மாதிரி சிம்மத்தில் 12ஆம் இடத்துல இருக்கிறப்ப நம்ம வந்து கேதுக்குண்டான முறையான வழிபாடு செய்யணும். 12ஆம் இடத்துல கேது இருந்தால் முத்திஸ்தானம், மறுபிறவி இல்லை அப்படிங்கிற கண்டிஷனாக இருந்தாலும் கூட அது வந்து குருவோட பார்வை இருக்கா அல்லது வந்து அந்த சூரியன் என்ன பொசிஷன் இருக்கிறாங்கிற பொறுத்து பலன்கள் மாறுபடும். ஓகேங்களா. அப்போ சர்ப்பகிரகங்கள் மெயினாக சந்திரனோட வீடு, சூரியனோட வீடு அல்லது சந்திரனோட சேர்ந்துருக்கும் போது சந்திரனோட யார் சேர்ந்துருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கிரகத்தினோட வழிபாடுகளையும் சேர்ந்து வச்சுக்கிறது ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகேங்களா. அதனால சூரியநாராயண கோயில் 12ஆம் இடத்துல கேது இருக்கிறப்போ சூரியநாராயண கோயில் வழிபாடு ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. இதை பண்ணிக்கங்க. ஞாயிற்றுக்கிழமைக்கு சூரிய நமஸ்காரம் பண்ணுறது மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகேங்களா. இப்போ பார்த்தோம்னா கன்னியா லக்னத்திற்கு 12 ஸ்தானங்களில் கேது பகவான் என்ன பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறது ஜென்ரலாக நம்ம பார்த்துருக்கோம். இதெல்லாம் நான் சொல்றதுல பொதுவான பலன்கள் தான். கேது பகவான் ஏறிய நட்சத்திர அதிபதி,
என்ன கண்டிஷன் இருக்கு, 6 8 12 மறைஞ்சிருக்காங்க, லக்னத்துக்கு 6 8 12 மறைஞ்சிருக்காங்களா, அல்லது அந்த கேதுவுக்கு 6 8 12 மறைஞ்சிருக்காங்களாங்கிறத பார்க்கணும். ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா நின்ற ஸ்தானாதிபதி என்ன கண்டிஷன் இருக்கா, லக்னத்துக்கு என்ன பொசிஷன் இருக்காங்க, கேதுவுக்கு என்ன பொசிஷன் இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தான் பலன்கள் சொல்ல முடியும். அது குரு பார்வை பெற்றிருக்கா அல்லது வேற அசுகிரகத்தினோட பார்வைகள் வேற ஏதாவது பெற்றிருக்கா, சேர்க்கை எந்த கிரகத்தோட சுபகிரகத்தினோட சேர்க்கையில் இருக்கிறாரா அல்லது அசுகிரகத்தின் சேர்க்கையில் இருக்கிறாரா அப்படிங்கிறத பொறுத்து பலன்கள் மாறுபடும். ஓகேங்களா? நம்ம சொல்றது எல்லாமே ஒரு ஜென்ரலா ஒரு இடத்துல நிற்கும் போது என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு வரோம். மிகவும் இதே மாதிரி சனியோட சேர்ந்தப்ப என்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்றோம். ஏன்னா சனி கேது சேர்க்கை அந்த அளவுக்கு நற்பலன்களை தராது. ஓகேங்களா? அதே மாதிரி செவ்வாய் கேது சேர்க்கையெல்லாம் அந்த அளவுக்கு நற்பலன்களை தராது. ஓகேங்களா? இந்த கூட்டு கிரகங்களோட பலன்கள் எல்லாம் வருங்காலத்தில் கேது இப்போதான் கேது இப்போ கன்னிக்கு வந்துருக்கிறோம். கன்னி ஒரு 7 ராசிகள் இருக்கு. இது எல்லாம் நம்ம சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்தது எந்த கிரகம் எந்த கிரகத்தோட சேர்ந்த என்ன பலன்கள் அப்படிங்கிறது அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்றேங்க. ஓகேங்களா? என்னுடைய வீடியோ பார்த்து முடிச்சுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் சிம்பிள் அமைக்கிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? என்னிடத்துல ஜாதகம் பார்க்கணும், பிரச்சனை பார்க்கணும், வாஸ்து பார்க்கணும்னு நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க. வணக்கம், வாழ்க வளமுடன்.